ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலே ரொம்பவே டயர்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உருண்டையை டெய்லி ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே எனர்ஜி கிடைக்குங்க. ஏன்னா இந்த சிமிலி உருண்டையில் அதிகமான புரோட்டீன், கால்சியம், அப்புறம் சத்து அதிகமாக இருக்கனால நம்மளோட உடம்பை ரொம்பவே களைப்பாக இல்லாமல் சீக்கிரமே சோர்வாகாமல் பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு ராகி மாவு தாங்க சேர்த்துருக்கிறேன். இது வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சது தான். நீங்கள் கடைகளில் கிடைக்கிற பாக்கெட் கூட வாங்கிக்கலாம். 2 கப் அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பிசைகிற அளவுக்கு நல்ல பதமாக பிசைஞ்சிக்கோங்க. முதல்லையே மொத்தமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட எளப்பமாக இருக்கிற மாதிரி தான் மாவு இருக்குங்க. ஏன்னா கேப்ப மாவு அப்படி தான் இருக்கும். இதை பிசைஞ்சிட்டு உடனே கூட நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஊறணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. நல்லா இந்த அளவுக்கு ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம ரொட்டிக்கெலாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இப்போ இந்த கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அதுதான் பதம். எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தான் நான் பிசைஞ்சிருக்கேன். தோசைக்கல்லில் மட்டும் எண்ணெய் விட்டுட்டு நல்லா காய விட்டுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ரொட்டி சாதாரணமாக ரொட்டி பண்ணுவோம் இல்லையா, கேப்பையில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையெல்லாம் போட்டு ரொட்டி பண்ணுவோம். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் சாதாரணமாக வெறும் மாவு மட்டுமே வச்சு ரொட்டி தட்ட போகிறாங்க. நான் தோசை கல்லையே தட்டிக்கிட்டேன். நீங்கள் தேவை அப்படின்னா வாழை இலையில் கூட நல்லா தட்டிட்டு மெல்லிசை தட்டிட்டு கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி தட்டிக்கிட்டேன். கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தோசைக்கல்ல வச்சுட்டு நீங்கள் தட்ட வேண்டாம். ஏன்னா கைகளில் காயப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாழை இலையிலையோ அல்லது ஒரு பேப்பர்லேயோ பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ சேர்த்துட்டு நல்லா மெல்லிசை தட்டிட்டு பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு சுட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் தான் சுட்டு எடுத்துருக்கிறேன். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதோட மனமும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 1 by 1 எல்லா ரொட்டிகளையுமே நான் சுட்டு எடுத்துக்கிட்டேங்க. நடுவில் மாவு மட்டும் இல்லாத மாதிரி நல்லா பார்த்துட்டு ஓரங்கள்லாம் இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ரொட்டிகள் அதிகமாகவே தான் கிடச்சிருந்துச்சு. ரொட்டிகள் எல்லாமே ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு ஒரு வானலியை சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் எதுவும் சேர்க்காம வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தாங்க இருக்குது. அதனால கூட கொஞ்சமே நல்லா கருக விட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தோல் கலண்டு வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்ல சூப்பராக இருக்கும் நம்மளோட சிமிலி உருண்டை. அதே வானலியில் நான் எள் சேர்த்துக்கிட்டேங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் அளவு எள் எடுத்துருக்கிறேன். சமைங்கையில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலாம் வறுத்தோம் அப்படிங்கிறனால சீக்கிரமே சூடு ஏறிடும். கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. நீங்கள் எள் 50 கிராம் தான் சேர்க்கணுங்கிறது இல்லை, 100 கிராம் கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட் எந்த வித மாறுபாடும் இருக்காது, நல்லா தான் இருக்கும். நான் அச்சுவலம் ஒரு 4 அச்சுவலத்தை நல்லா நொறுக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரொட்டி எல்லாமே ஆறி ரெடியாக இருக்குங்க. இதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். பிச்சு போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். இந்த ஒரே டைமில் என்னால் அரைக்க முடியல. அதனால் 2 பகுதியாக எடுத்துகிட்டு ஒரு தடவை நல்லா திருப்பிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு 2ஆவது தடவையும் இருக்கிற ரொட்டிகளை போட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கிட்டேங்க. நமக்கு இந்த பதத்தில் தான் நம்ம அரைக்கும் போது கரெக்டாக கிடைக்கும். ரொம்ப நைஸாலாம் ஒன்றும் பவுட்ரு ஆகாது. கொஞ்சம் அந்த எண்ணெயில் சுட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஈரப்பதம் லைட்டாக இருக்க தான் செய்யும். இது கூடவே நான் எள் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் வேர்க்கடலை தோல் நீக்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நொறுக்கி வச்ச வெல்லம் எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கிட போகிறேங்க. இப்போ ஏலக்காய் மட்டும் கடைசியாக சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா திருப்பி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த வெல்லம் ஒன்றா கலந்து வரணும். இதுக்கு எண்ணெயோ தண்ணியோ எதுவுமே தேவைப்படாது. நீங்கள் சிக்கனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்க வருங்க. ஆனால் இன்றைக்கி டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நெய் சூடு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய்க்கு பதிலாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துட்டு நீங்கள் பிடிச்சி பார்க்கலாங்க. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட தான்.
நான் நல்லா விரவி விட்டுட்டு எல்லாமே ஒன்றா கலக்கிற மாதிரி விரவி விட்டுட்டு நான் இப்போ வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. உண்மையிலே வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. குழந்தைகள் வந்து ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நான் இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன். அவங்க வந்து 4 நாளிலேயே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்தது. பிடிச்சி வைக்கவே அவங்க வந்து ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருந்தது. வீட்டில் குழந்தைங்க சம்மர் லீவில் இருக்கிறனால நிறையவே வந்து டைம் இருக்கும் இல்லையா, அப்படி நீங்கள் டைம் எடுத்து ஃப்ரீயாக இருக்கும் போது இதை வந்து செஞ்சு பாருங்கங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை வந்து என்னோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌசிஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து சப்போர்ட் கொடுங்கங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்நாக்ஸோடு உங்களை சந்திக்கிறேன்.